ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஒரு உண்மை கதை. ஈஷா ஜக்கி வாசுதேவ் சிறை செல்வாரா? Please like, comment, subscribe, share to your friends and relatives. நம்ம தமிழ்நாட்டின் இயற்கை வளம் சூழ்ந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற வெள்ளங்கிரி மலை தொடங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் பல யோகா சென்டர்களுக்கு நிறுவனராக இருக்கிற இந்த ஜக்கி வாசுதேவ் யாரு, இவரோட அம்மா அப்பா யாரு, இவர் எங்க பிறந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரில் வாசுதேவ் சுசீலா அப்படிங்கிறவருக்கு 1957 மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜக்கி வாசுதேவ். இப்போ இவருக்கு 67 வயசாகுது. இவர் பிறந்த போது இவருடைய அப்பா ரயில்வேல பணிபுரிஞ்சவர். அதுக்கப்புறம் இவர் படிச்சுட்டு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கும் போயிருக்காரு. சிறு சிறு தொழிலும் செய்துட்டு இருக்காரு. இந்த தொழிலில் அவர் கொஞ்சம் அப்படியே முன்னேறி வராரு. இந்த சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் இவருக்கு ஆன்மீக ஈடுபாடு வந்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பல இடங்கள் தேடி அந்த தொழிலை ஒட்டுமொத்தமாக நண்பர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டார். இந்த ஜக்கி வாசுதேவ் 1984 விஜயகுமாரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழறார். அதாவது திருமணம் செய்துக்காமலே சேர்ந்து கம்பேனியனா, அதாவது இன்னைக்கு சொல்கிறாங்களே லிவிங் டுகெதர் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் 92 இங்கே ஆரம்பிக்கிறார், யோகா நிறுவனம் ஆரம்பிக்கிறார். அப்போ 97 அவரோட மனைவி விஜயகுமாரி இறந்துடுறாங்க. அந்த இறப்பு கூட மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகுது. அது ஒரு மர்மமான மரணமாக தான் இருக்குது. அதை பற்றின விளக்கங்களை அவர் சரிவர தரல. இது குறித்து அந்த விஜயகுமாரிங்கிறோட அப்பா காவல்துறையில் அதுக்கப்புறம் வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு. அது பல்வேறு காரணங்களால் அது அப்படியே விடப்படுது. இந்த ஜக்கி வாசுதேவ் விஜயகுமாரிக்கு பிறந்தது ராதேன்னு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க இந்த ஆசிரமத்திலே வளர்ந்து இங்கே ஆசிரமத்திலே இருந்த ஒரு நபரை திருமணம் செய்துக்கிட்டு அவங்க அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்க தான் கற்று வச்சிருந்த யோக பயிற்சியை வச்சு இந்த ஜக்கி வாசுதேவ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வெள்ளங்கிரி மலையில் 1992 ஈஷா யோக மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இது ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. எண்ணிக்கையிலே ரொம்ப குறைவானவங்க தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க. 7 பேர் தான் ஆரம்பத்தில் இவர்கிட்ட யோகாசனம் கற்றுக்க வந்திருக்கிறாங்க. இதற்கு அப்புறம் தான் இவர் படிப்படியாக இதை கொண்டு வந்திருக்காரு, வளர்த்துருக்கிறாரு. இன்றைக்கு பல கோடி ரூபாய்கள் இங்கே நிதியாக வந்து இருக்கிற அளவுக்கு, இவர் பல நிறுவனங்கள் இதன் மூலமாக வச்சிருக்கிற அளவுக்கு இதை பெருசாக உருவாக்கியிருக்காரு. சரி, இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷனோட நிலப்பரப்பளவு எவ்வளோன்னு பார்ப்போம். ஈஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்னர் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனுக்கு 1400 ஏக்கர் சொந்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈஷா யோகா சென்டருக்கு மட்டும், கோயம்புத்தூரில் இருக்கிற சென்டருக்கு மட்டும் 150 ஏக்கர், அதாவது 64,000 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட தியான மண்டபத்தோட கூடிய ஒரு இடம் சொந்தமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது ஈஷா ஹோம் ஸ்கூல், இதுக்கு 65 ஏக்கர் சொந்தமாக இருக்குது. இது தவிர 6க்கும் மேற்பட்ட டுகாட்டி மற்றும் பல வெளிநாட்டு தயாரிப்பு பைக்குகளை வச்சிருக்கிறாரு இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு துறவி. இவரை பின்பற்றுகிறவர்களும் என்னதான் இவரை துறவின்னு சொன்னாலும், யோகாசன ஆசிரியர்னு சொன்னாலும், கல்வி தந்தை, இன்னும் என்னென்னவோ சொன்னாலும், ஆனாலும் இவருக்குள்ள இருக்கிற ஒரு தொழிலதிபர் மனநிலையையும், அந்த சுற்றுச்சூழலை ஆக்கிரமிக்கிற மனநிலையையும், காடு மலை இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற ஒரு மனநிலையும் பார்க்கும்போது கண்டிப்பாகவே இவரை ஒரு துறவியா ஏற்றுக்கொள்ளவே முடியல நம்மால. ஏன் அப்படின்னா, உண்மையாவே துறவி அப்படிங்கிறவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க இயற்கையை சிதைக்காமலும்
தங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையோட இயைந்த ஒரு மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழறவங்க தான் துறவி, சித்தர்கள், அப்புறம் யோகாசன ஆசிரியர்கள், இப்படி யாரை வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி பகட்டாக பண வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு பெருக்கிக்கிட்டு நிறைய ஆட்களை சம்பாதிச்சுக்கிட்டு இது தவிர அதை நிறுவனங்களா மாத்தி வச்சுக்கிறது இப்படிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாகவே நிஜமான துறவியா இருக்க மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க போலி துறவிகளா தான் இருப்பாங்க. அந்த போலி துறவி அப்படிங்கிற ஒரு வகையில தான் இந்த ஜக்கி வாசுதேவும் வருகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு பெருவாரியான மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா உண்மையாகவே இந்த ஆன்மீகம், இந்த யோகாசனம், இது தவிர நிறைய விஷயங்களை சொல்லி அறக்கட்டளை இதன் மூலமா சொல்லி மக்களை ஏமாத்தி நிறைய போலி சாமியார்கள், போலி துறவிகள் ஏமாத்தி தங்களை வளமா வச்சுக்கிறதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கும் சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கும் மக்களை ஏமாளிகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இதுல விழிப்புணர்வு இல்லாம தங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையின் மூலமாக இவங்க கிட்ட போய் நம்பி ஏமாந்து தங்களுடைய பணத்தை கொடுத்து இவங்க திசை மாறி போறாங்கன்றதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையா இருக்கு. மிக முக்கியமா ஒண்ணு பார்க்கணும், இந்த ஈஷா யோக மையம் அமைஞ்சிருக்கிற இடம் முக்கியமா யானைகளுடைய வாழ்விடமா இருக்கு. இந்த யானைகள் கூட்டம் கூட்டமா தனக்கு உகந்த இடத்த அது தேர்ந்தெடுத்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கதான் பயணப்படும், அதை கடந்து அப்படி போகும், திரும்ப வரும், அங்க தங்களுடைய குடும்பங்களோட அது வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட இடத்துல இவங்க இந்த ஈஷா யோக மையம் அப்படிங்கறத அமைச்சிருக்கிறாங்க. இதனால என்ன பண்ணுதான் யானை, ஒரு முறையும் அது வேற வழி அது கடந்து போகும் இல்லையா, அது போகும்பொழுது உணவுக்காக போகும். அப்படி போகும்போது அது இந்த இடத்த சுற்றி போகிறதாகுது. அதுக்கப்புறம் இது அமைஞ்சு இருக்கிற நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல அது கடந்து போகுது. ஏன்னா அதோட பாதையில தான் அது போகும். அப்படி போகும்போது இது நிறைய இடங்கள்ல மாட்டிக்குது, சிக்கலை உண்டாக்குது. இது அதோடைய வாழ்வியல சிக்கலை உண்டாக்குது. ஏற்கனவே யானைகள் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது யானைகள் ஒரு உயிரியல் சுழற்சியின் அடிப்படையில யானைகள் மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்கு, காடு வளம் இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுல யானைகளோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சுன்னா சிக்கலாகும். ஏன் அப்படின்னா நிறைய மின்சாரங்களை மாட்டிக்கிட்டு யானைகள் இறந்துடுது. அதுக்கப்புறம் எவ்வளவு சிக்கல்கள். அப்போ இந்த மாதிரி இயற்கை சூழலியலை கெடுக்காம இருக்கணும். யார் வாழ்ந்தாலும், யார் நிறுவனம் ஆரம்பிச்சாலும், எதுவா இருந்தாலும். அப்படி இயற்கையை சிதைக்கிற, இயற்கை விலங்குகளை பலி கொடுக்கிற அல்லது அதுங்களுடைய வாழ்வியலை கெடுக்கிற, சமச்சீரை கெடுக்கிற ஒரு வேலைகளை செய்யறது நிறுவனத்தை நிறுத்திக்கணும். அதுதான் உண்மையான துறவரம், அதுதான் உண்மையான துறவு நிலை, அதுதான் இயற்கையை நேசிக்கிறது, மனிதர்கள் நேசிக்கிறது, உயிர்களை நேசிக்கிறது அப்படின்றது ஆகும். அது இல்லாம நான் இதெல்லாம் எக்கேடனா கெட்டு போட்டோம், ஆனா என்னுடைய வாழ்க்கை முக்கியம், என்னுடைய இடம் முக்கியம், நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி வேணாலும் அதை வளர்ச்சி போடுவேன் அப்படின்றது முறையானதல்ல. அதற்கான பின்விளைகள் கண்டிப்பா இருக்கும். இவங்க எந்த இறை பெயரால, இறைவன் பெயரால, அந்த ஆற்றலின் பெயரால, பிரபஞ்ச ஆற்றலின் பெயரால இவங்க ஒரு தப்பான வேலைகளை செய்யறாங்களோ, காரியங்களை செய்யறாங்களோ, அதுக்கு பல மடங்கு அது திரும்ப கிடைக்கும், உங்களுக்கு எதிராக கிடைக்கும். அதோட விளைவு தான் இன்றைக்கு இவங்க அதிகமான கேள்வி முறைக்கு உள்ளாகிறதும், குற்ற செயல்களுக்கு ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற இடத்துக்கும் நிக்குது. சரி, இப்ப இந்த ஜக்கி வாசுதேவுக்கு என்னதான் பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் காமராஜ் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு 2 மகள்கள், நல்லா படிக்க வச்சிருக்காரு. நல்லா 2 பேருமே போஸ்ட் கிராஜுவேட், நல்லா படிச்சிருக்காங்க. படிச்சு நல்லா